தமிழகம் முழுவதும் கனமழை நீடிக்கும் நிலையில் புதுக்கோட்டை மாவட்ட விவசாயிகளோ நீரின்றி தவிக்கின்றார்கள். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்ப்போம். கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட நீர்நிலைகளை கொண்ட மாவட்டம்தான் புதுக்கோட்டை. தற்போது பெய்து வரும் பருவமழையால் தமிழகத்தின் பல மாவட்டங்களும் வெள்ளத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் நிலையில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் விவசாயம் செய்ய 15 நாட்களுக்கு கூட தேவையான தண்ணீர் இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அதற்கு காரணம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடந்த 3 ஆண்டுகளாக போதிய மழை இல்லை என்பதும் பெய்கின்ற மழை நீரை தேக்கி வைக்க நீர்நிலைகள் தூர்வாரப்படாததும் தான் காரணம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் எந்த இடத்துலையும் ஒரு கண்மாயில் கூட ஒரு ஊரணியில் கூட ஒரு 15 நாட்களுக்கு தேவையான தண்ணீர் கூட இல்லை. பள்ளங்களில் கூட தண்ணீர் இல்லை. இது போன்ற ஒரு அவலமான நிலை இருக்கிறது. இந்த நிலைக்கு காரணம் இந்த பெய்த மழை கூட அந்த குளங்களுக்கு செல்வதற்கான வரத்து வாரிகள் எந்த இடத்துலையுமே தூர்வாரப்படவில்லை. நகரங்களில் கிராமங்களில் இருக்கக்கூடிய எந்த குளத்துக்கும் தண்ணீர் வரக்கூடிய வாரிகள் அனைத்தும் அந்த ஆக்கிரமிப்புகள் இருக்கிறது. அதே போல் வாரிகளில் புதர் மண்டி கிடக்கிறது, மண்மேடிட்டு கிடக்கிறது. எந்த தண்ணியும் அந்த குளங்களுக்கு செல்லவில்லை. புதுக்கோட்டையில் கிராம பகுதிகளை பொறுத்தவரை வாய்க்கால் வரம்புகளிலும் நகர்பகுதியில் குளங்களிலும் படர்ந்துள்ள ஆகாய தாமரைகள் மற்றும் முட்புதர்களால் தற்போது பெய்து வரும் மழை நீரை சேமிக்க முடியாத நிலை உள்ளது. நீர்நிலைகளை தூர்வார விவசாயிகள் பலமுறை கோரிக்கை விடுத்தும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. ஆக்கிரமிப்புகள் நிறைய இருக்கு. அப்போ புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் பூராமே ஒன்று ஆக்கிரமிப்பாக இருக்குது, அல்லது இயற்கையாக இருக்கக்கூடிய இது போன்ற ஆகாய தாமரை, சீமை கருவேல மரங்கள், ஆரஸ்பதி இது போன்ற மரங்களை நட்டு வச்சிருக்கிறதுனால மழை பாழா போயிருது. நீர்நிலைகளை நீரை தேக்கி வைக்கிறதுக்கு வாய்ப்பெல்லாம் போய் இன்னைக்கு பெரிய சாபக்கேடாக விவசாயமே அழியக்கூடிய நிலைமையில இருந்துட்டு இருக்கு. இதே நிலை தொடர்ந்தால் தங்கள் மாவட்டத்தில் முற்றிலுமாக விவசாயம் அழிந்து போகும் என்கின்றனர் புதுக்கோட்டை மாவட்ட விவசாயிகள். விவசாயிகளின் கோரிக்கைகளுக்கு மாவட்ட நிர்வாகம் செவிசாய்க்குமா என்பதே சமூக ஆர்வலர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.